என்னப்பா போலாமா? கிளம்ப வேண்டியதான். டேய் எங்கடா போறீங்க? நம்ம செம்போலிக்கு. செம்போலியா? செம்பொலி இல்லண்ணே, செம்போலில். அப்படின்னா சென்னை கிராமத்து திருவிழா. அதுவும் நம்ம சிங்கார சென்னை. திருவிழானா இப்ப கரகாட்டம்லாம் இருக்கும். ஆமாண்ணே போலாமா? பாப்போம். வாங்க போவோம். சரி அண்ணனுக்கு டீ சொல்லு. அண்ணனுக்கு டீ போடு. Dumpty, Humpty Dumpty. நம்ம எங்க வந்திருக்கோம்? செம்பலிக்கு வந்திருக்கோம். யாரு இவரு? யார் அதான் நம்ம ஆள் வர்றான். எதை மையப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க தான் இந்த போட்டோ எடுத்தவா? ஓ சூப்பர். என் பேர் பிரபாகரன். நாங்கள் டீகார் வைப்ஸ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஓகே. ரசிக்கக்கூடிய தனிமையில் வச்சுருக்கீங்களே, என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் நடக்கிற பழங்குடி மக்களோட வாழ்வியல், அப்புறம் வந்து கலாச்சாரம், திருவிழாக்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, டாக்குமெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் இதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கும். எந்த ஊரில் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நீலகிரிஸில் வந்து ஒரு 6 வில்லேஜில் இருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்னா? நான் நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்கேன். நீடாமங்கலமா? பக்கத்தில் தான். அத்தான் நிறைய காசு வச்சிருக்காருடியே. ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. எனக்கு தெரியும். எனக்கு இது என்னன்னா வந்து படுகான்னு சொல்லுவாங்க. இது வந்து கேத்தி அந்த மாதிரி இடத்துல வந்து ஊட்டி அடிவாரத்துல வந்து இந்த மாதிரி மக்கள்கள் இருக்காங்க. அவங்களே ஒரு மாசம் அவங்க இல்லை இவன் வந்து பெரிய பிராடு. அந்த படுதால படுத்தேன், ஊட்டியில் பிறண்டெல்லாம் சொல்லுவான். நம்பிடாதீங்க. இவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டுக்கதை கட்டிட்டு ஊரு ஃபுல்லாக இதான் சொல்லிட்டு திரியிறான். என்னைக்கு யார்கிட்ட அடிபட்டு சாக போறான்னு தெரியல. இவர்தான். இவருக்கு இதான் வேலை. அது இல்ல மக்களே வேணா பாத்துங்க. நீங்க கேத்தியில எந்த மாதிரி மக்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படுகா மக்கள் இருக்காங்க. பாருங்க, அவங்க கூட போனீங்கன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அங்க சிறுத்தை புலியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் நிறைய பாத்திருக்கேன். ஃபிளாஷ்பேக். எந்த ஊர்ல இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். தமிழ் நான் இங்கிலீஷும் பேசுறேன். நீங்க அப்படிதான். இல்ல நீங்க சொல்லுங்க. ஆனா நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன். இங்கிலீஷ் நம்ம சேனல்ல பேசக்கூடாது. ஓ So this is about the தமிழ் பேட் சிஸ்டம் பற்றி. நம்ம ஊரில் வந்து எப்படிலாம் வந்து கோர்ஸ் இருந்தது, எப்படி வந்து எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் இல்லஸ்ட்ரேட் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா எப்படி வந்து இப்படி தான் வந்து நம்மளோட ஷிப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ரைஸ் வந்தது. இது எந்த ஊர்ல உள்ளதுங்க? தமிழ்நாட்டில் இது வந்து எந்த ஊருன்னு சொல்ல முடியாது. சோலாஸ் டைம், பாண்டியாஸ் டைம் வந்து இதெல்லாம் போர்ட்டு. இப்போ சோலாஸ் டைம் வந்து அரிக்கமேடுன்னு இருந்தது. காவேரி பூப்பட்டினம் இருக்குல்ல, அதோட புது பெயர் தானே வந்து பூம்புகார். ஆமா, அங்கதான் நாங்க இப்ப அங்கதான் பிளாக் பண்றதுக்காக போறோம். அந்த பிளாக் அங்கதான் பண்ண போறோம். உங்களோட கான்டாக்ட், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. நாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நாங்க நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டம் இருந்தது. நம்மளோட ஷிப்ஸ் இப்படிதான் இருக்கும். நமக்கு வந்து இந்த பெரிய ஷிப்ஸ்லாம் கிடையாது. அதனாலதான் வந்து சீ ரூட் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து மேங்கோ ட்ரீஸ் இருக்கும், என்கிட்ட ஆப்பிள் இருக்குது. என் ஊர்ல வந்து என்னால மேங்கோ வளர்க்க முடியாதுன்னா உங்கள்கிட்ட வந்து நான் மேங்கோ வாங்குவேன், நான் என்னோட ஆப்பிள் கொடுப்பேன். என்னால ஃப்ரீயா வாங்க முடியாது. இதுதான் வந்து ட்ரேடு. இது வந்து பார்ட்டரிங் சிஸ்டம்னு வந்து சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஹேண்ட் மூவன் ஒரு ஹேண்ட் மூவ் மிக்ஸ். ஆமா, பிகாஸ் நம்ம ஊர்ல வந்து எல்லாமே ஹேண்ட் மேடா இருந்தது. இது வந்து அந்த காலத்துல வந்து இப்போ நம்ம டெக்ஸ்டைல்ஸ் வைக்கிறோம், காட்டன் ஒரு சில்க் வைக்கும் போது ரோம்ல இருந்து கோல்டு வைப்பாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு சமம். ஸோ நம்மளோட கோல்டு எல்லாமே ரோம்ல இருந்து வந்தோம். கோல்டு, சில்வர், வைன் இதெல்லாம். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து வெறும் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாது, குட்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம லிட்ரேச்சருமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம அவங்க ஊரோட லிட்ரேச்சர் படிக்கிற மாதிரி நம்மளோட லிட்ரேச்சருமே அவங்க படிப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ராமாயணம் இருக்குன்னா இந்தோனேஷியால வந்து அவங்களுக்கு ஒரு வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் இருக்கும். ஆனா கதையோட ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு அவங்க வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா கதை நம்மளுக்கு தான், நம்மள்ட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான். விஷயத்தை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தீங்க. நாங்க ரொம்ப உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தோம். இருந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியில போகாம கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க எங்க லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றோம். தேங்க்யூ மேம். ஆறாவது கோமாளி பையன் பாக்குறாங்க எல்லாரும். 3 பேரும் கண்ணாடி போட்டு முட்டாள் மாதிரி போறாங்களே. நான் கண்ணாடி போடல, எந்ததான் பிடிங்கிட்டு இருக்காரு. ஹாய் மேம். மறந்துட்டியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் மில்லட்ஸ்லயே வந்து இட்லி மிக்ஸ், உப்புமா மிக்ஸ் அந்த மாதிரி தான் தரும். நம்ம ஜஸ்ட் தயிர் மட்டும் போட்டு ஆட் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். ரவா இட்லி பண்றோம் இல்லையா, அந்த
மாதிரி ஆனா ஹெல்த்தியா உங்களுக்கு வந்து மில்லட்ஸ்லயே கொடுக்குறோம். ஓ இது பார்த்தா பொங்கல் மாதிரியே இருக்கு. இது பொங்கல் தாங்க அது. உங்களுக்கு ஏதோ குழப்பமா இருந்தா திங்கிற பொருள் ஏதாவது டவுட்னா அவனை கேட்டீங்கன்னா இப்படில சொல்லுவாங்க. நான் லேபிள்ல பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் வச்ச நேரம் எடுத்துருக்காங்க மாறி இருக்கேன். ஏன்னா 24 வாரம் சாப்பிடுறது மட்டும் தான் பார்க்கணும். வாழ்க்கை லட்சியமே அதான் சார் இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க. எதுக்கு உயிர் வாழணும்? டீ ஐட்டம்ஸ் கிட்ஸ்க்குலாம் உங்களே பாத்தீங்கன்னா பேன்கேக்ஸ் வேஃபர்லாம் பார்த்துட்டீங்கல்ல. அது எல்லாமே நம்ம மில்லட்ல பண்றோம். எங்க வீட்லயே ஒரு கிட் இருக்கு. நான் தான் அது. எங்க அம்மாவுக்கு. இதுக்கு நான் எதுவும் கமெண்ட் இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதுக்கு கமெண்ட் பண்ணா எல்லாரும் நடிப்பாங்க. ஓகே மேம் பாப்போம். Thank you. என்ன சார்? டீ கார்ன் வைப்ஸ். மக்களே நம்ம போய் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்றோம். ஆனா நம்ம கிட்ட என்ன சேனல் கேட்டு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க மேடம். கண்டிப்பா சப்போர்ட் பண்றீங்க. உங்க மூலமா நாங்களும் வந்து பெனிஃபிட் அடையறோம். எல்லாமே இங்க எல்லாமே வந்து நேச்சுரலா போட்டுருக்கோம். ஒருத்தங்களும் அவங்கவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்றோம். அப்ப நீங்களா வந்து சப்போர்ட் பண்றப்போ இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓ எஸ் பாருங்க உட்கார்ந்து. ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் Thank you. இல்ல அவங்க போட்டோ எடுக்கறாங்க. ஏன்டா மறைக்கிறேன்? எடுங்க மேடம். என்ன மேடம் சாப்பிடுங்க. ஏய் ரெண்டு விரல்ல தான் எடுங்க. அதுதான் அவங்க புட்டு போட்டுருக்காங்க. அள்ளி திங்கிற சோறு. என்ன மேம் இது? கருப்பு கவுளி. கருப்பு கவுளி. கவுளில கவுளி. பட்டர் என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன் மேம் சிரிக்கிறீங்க? கண்ணாடி போட்டு சிரிப்பு. ஓகே மேம் தேங்க்ஸ் மேம். நாங்கள் இது எல்லாத்தையும் எங்களோட இன்ஸ்டா பேஜில் போடுறோம், யூடியூப்பில் போடுறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீ கார்ன் வைப்ஸ்ன்னு சொல்லி. ரொம்ப இப்படியே பேசுறீங்களா மேடம்? ஏன் எங்களை ஏதோ கலாய்க்கிறீங்களா? என்ன சொல்லி புரியல. நீங்க பயங்கர பன்மூல்ல இருக்க ஆளை பார்த்தா பயங்கர பன்மூல்ல ஆள் மாதிரி தெரியுது. எங்களை பார்த்தா இப்படி பேசுறீங்களா என்ன? ப்ரௌனிஷ்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் கூட ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இது நல்லா இருக்கு. இமிடியேட்டா நீங்க போய் அடுத்த நேரத்துக்கு ஏதாச்சும் கும்பலாமான்னு. விநாயகர் பயங்கரமா இருக்காரு. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். இது என்ன பண்ணலாம்? அதில் போடணும். அது எங்களுக்கு அந்த பொருள் போட்டா எங்களுக்கு தான். ஆனா இது போட மாட்டேன். அதாவது எதில் போட்டாலும் ஆனா நீங்க போடுங்க. நீங்க வீடு மேல போட்டீங்கன்னா வீடு வாங்கிடுவீங்க. அங்க ஆணும் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். நாய் மேல போட்டீங்கன்னா நாய் தான் வாங்குவீங்க. அவர் வீடு கட்டணும் அந்த வீடு வச்சிருக்காரு. எதில் போட்டாலும் கொடுத்துருவீங்களா? நமக்கு மேல இருக்காரு. லெட்டர்ல போட மாட்டேன். எதில் போட்டாலும் கொடுத்துருவீங்க. அதாவது வந்து மேல எது விழுந்தான்னு உங்களுக்கு கொடுத்துருவீங்க. அப்படித்தானே? அவ்வளவுதான். எஸ் நாங்க ஜெயிச்சிட்டோம். ஏமாத்திட்டீங்க. கேம் இன்னும் போகா இருக்குது. பாத்துக்கீங்க. கீழே அங்கிட்டு இதெல்லாம் நமக்கு இல்லையா? ஓகே 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 சூப்பர் தலா. யார் லவ் பண்ண போறோம்னு தெரியல. எனக்கு லவ் வந்துருக்கு பாருங்க. என்னைக்குமே நீ லவ் பண்ண முடியாது. ஏன்னா நீ காசு கொடுத்து வாங்கினாதான் உனக்கு சொந்தம். அதனால அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம். அவர் நல்ல மனசு நம்ம கொடுத்தாருல. அதாவது அவங்க தான் வாங்கி நான் வீடியோக்கு தான் ஓனர் இல்லையாங்க. நீங்க வீடியோ போடுறதுக்காக தான். தேங்க்யூ தல. எப்படி விளையாடலாமா? ஆல்ரெடி நாங்களே டம்மி. எங்களோட மோசமான டம்மியை வச்சு கொடுங்க தல. அப்படியா? அப்படித்தான். எதுவும் வெடிக்கல. ஏன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்துடாதீங்க. வேஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன மனுஷன் வச்சு குரலி வித்தியா? அங்கிட்ட ஒருத்தர் இருக்கு. ஆனா அவருக்கு அடிக்க தெரியாது. போயிருங்க. அடிக்க தெரியாது. உங்க மேல நான் தான் சொன்னேன். ஆனா நல்லா ஏகலை மாதிரி நல்லா மூணு வச்சா கரெக்டா எப்படி பூக்குல விழுந்துட்டு அதெல்லாம் அதாவது மேக்ஸிமம் பூக்கு சரிங்களா. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. பாத்தீங்களா இல்லையா?
மேடம் வாங்க மாட்டேன். ஏன் இல்ல 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 அது காலைல வந்ததுலேருந்து சாமி தான் வாங்கி தின்னுட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் சரி எனக்கு 2 கருது கொடு. அட எச்சி வருதுடா குர்ரா. நீங்க வாங்கிங்களா? எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நடத்துறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். காங்கேய பசங்க மத்த மாதிரி மக்கள்லாம் நிறைய ஆர்வம் மட்டும் பெட்டி வச்சு வரதுல காட்டு வச்சு டைரக்டா கொண்டு வந்து அதான் பண்ணிடுங்க. ஏங்க சீரியஸா சொல்றேன். செம்ம டேஸ்ட். இந்த மகரந்தம்ல கூட அதுலயே தான் இருக்கும். வெறும் பிரிச்சு எடுக்கிறது அன்ஃபில்டர். ஆமா அது சின்னதா ஒரு எல்லாரக்காரன்னு தெரியும். எங்க மேம் கடை இருக்கு? நான் வேலூர். நன்றி வச்சுக்க. போகும்போது வாங்கிட்டு போடா விளக்கண்ண. பனம் மரம் ஆயித்தல இது வேற லெவல்ல இருக்கா? மக்களே ஆனா சரியா செஞ்சீங்க. நம்மாழ்வார் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்கேனர் பணையோட வேற லெவலு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். கீழே வந்து பூமியில வெட்டி சுரங்கத்தை தோண்டி வெட்டி தான் வர கட்சி. இது எல்லாமே பூமிக்கு மேல ஒரு மரத்துலேருந்து வர கட்சி தான் இது எந்த யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வந்துருக்கு. வேற லெவலு. அதுக்கெல்லாம் ஒரு கை பக்கம் வேணும். அப்படி இப்படி பண்ணி வெட்டணும். கொடுக்காதீங்க எல்லாத்தையும் தின்றுவான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பாதாம்பல் ஃப்ரீயா தரேன். ஆனால் 20 ரூபா. சாமி ஜூட் வந்து ஒன்று சாணியில மாட்டு சாணியில வந்து இது சாம்பிராணி மாட்டு சாணியில விபூதி. மாட்டு சாணியில தானே விபூதி பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. ஆக மொத்தம் எதுல என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது ஒன்று நாட்டு மாட்டு சாணத்துல ஆனா அது எனக்கு ஒண்ணுதான் எப்பவுமே சாணமா 90னா நம்ம சாணத்துல தான் எடுப்பாங்கன்ட்டு நான் பியூர் ஒயிட்டா வரும். ஆமா பேப்பர் வேஸ்ட்லாம் இருக்குல்ல. ஓ சரி அதையும் போட்டு எரிச்சிடுறாங்களா? சீரியஸா எனக்கு தெரியாது. நான் இப்பதான் கேட்குறேன். மாட்டுக்கு புண்ணாக்கு தவிடு தண்ணி இதெல்லாம் சேர்ந்து தான் சாணமாக வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க அதில் செய்வாங்க. என்ன தலை கரெக்டு தான். அதுலேருந்து தானே வரும். அதான் மிக்சிங்கு. ப்ராப்பர் மிக்சிங் அதானே? ஆமா அதை தானே மோந்து பார்த்துட்டு என்ன சாணியா என்னது இதை வச்சு அந்த விபூதி செய்யறாங்க. ஆமா விபூதி சாணம் உருண்டை தான். சாணம் உருண்டை தானே அது. இதெல்லாம் இருக்கிறது காஸ்ட்லியாக ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் கடற்கரை பிடிக்காது. ஜப்பான்ல ராக்கெட் விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? This rocket engine is designed to run on an unusual type of fuel, cow dung. இதுல வர ஃபயர் தான் ப்ளூ கலர் இருக்கும், கோல்டு இருக்குவாங்க. இதான் நாட்டு மாட்டு சாணம், காங்கையம் கிரு நம்ம இந்தியானங்களில் உள்ள சாணம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பட்டுக்கோட்டை ஆமாம், பட்டுக்கோட்டையே தான், டவுனே தான். அப்படியா? வடசேரி புள்ளிக்கோட்டை தளிக்கோட்டை வடசேரியிலேருந்து என்ன ஒரு 18 கிலோமீட்டர் தானே? 18 கிலோமீட்டர் ஒரே ரோடு. நீங்கள் எந்த ஊரை சொன்னாலும் அவன் பக்கத்து ஊரை சொல்லுவான். ஏன்னா போகும்போது உங்கள்ட்ட ஏதாவது ஓச்சியில் வாங்கிட்டு போகிறேன். விபூதி இருக்கு திங்கட்டேன். இந்த பறை வந்து நிறைய நம்மளோட கிராமத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பறையிலேயே பல்வேறு தாளங்கள் இருக்கு. அதாவது இப்ப பெரும்பாலும் நம்ம வந்து நிறைய படத்துல பாக்குற பீட்ஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா இது நம்ம ஆட்டம். இறங்கி ஆடு. Karen Wise.